ஜூன் 9 இன்று என்னுடைய பிறந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்பான இது எனக்கு வந்து எங்களுடைய கரைபடியா கரத்திற்கு சொந்தக்காரர் வாழும் பெரியார் ஐயா வைகோ அவர்களிடத்தில் தான் நான் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் சென்று அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வருவேன். ஆனால் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் அந்த முதியோர் இல்ல வழக்கிற்கு அவசியம் வர வேண்டும், யாரும் நிற்காமல் வர வேண்டும் என்று கூறியதால் நான் காஞ்சிபுரம் சென்று விட்டேன். காஞ்சிபுரம் சென்று ஒரு 2 மணி அளவில் முடிந்து விட்டால் கூட நம்ம தலைவரை போய் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் 6 மணி வரைக்கும் எனக்கு நீதிமன்றத்திலே வேலைகள் இருந்தது. அதை முடித்துவிட்டு தலைவர் அவர்களிடம் தலைவர் என்னை அழைத்து எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். எனக்கு மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள். ஐயா, நான் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன், எனக்கு கோர்ட்னா அப்போ கோர்ட் அது முக்கியம், அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க, இவ்வளோ தூரம் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலே நான் புறப்பட்டு 6-7 மணி ஆயிடுச்சு காஞ்சிபுரத்திலே. அதுக்கப்புறமா இங்கே வந்தபோது காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் வணக்கத்துக்குரிய அண்ணன் குமரேசன் அவர்களும், மாவட்ட துணை செயலாளர் வணக்கத்திற்குரிய அண்ணன் நாமதேவன் அவர்களும், பகுதி செயலாளர் அண்ணன் செந்தில் அவர்களும், எங்களுடைய குடும்ப பிள்ளையான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை தாங்கியிருக்கும் தம்பி பிரபா அவர்களும், அவருடைய நண்பரும், இங்கே ஏராளமான கட்சி பொறுப்பாளர்கள் தாசு, ராஜா மற்றும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த மகன் மருத்துவர் ஷாம் சுந்தர், எங்கள் குடும்பத்தில் காமராஜராக திகழ்ந்து கொண்டிருக்கும், அனைத்து நிகழ்ச்சியும் சிறப்பாக ஏற்பாடு செய்யும் தம்பி தமிழ்நிதி, என்னுடைய வாழ்க்கை துணையார், எப்பொழுதுமே என்னுடைய கஷ்ட நஷ்டத்தில் அனைத்திலையும் பங்கெடுத்து எனக்கு பலமாக இருக்கும், என்னுடைய வெற்றிக்கு பின்னணியாக திகழும் என்னுடைய வாழ்க்கை துணைவியார் வித்யாவதி, எங்களுடைய மருமகள் டெரினா மற்றும் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, எங்கள் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, கட்சிக்காரர்கள் காலையிலிருந்தே ஏராளமானவர்கள் தொலைபேசி வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் மற்றும் நேரிலும் அலைபேசியிலும் எனக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும், குறிப்பாக காஞ்சிபுரத்திலிருந்து வெகு தூரத்திலிருந்து வருகை தந்து இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியிருக்கும் அனைவருக்கும், நமது கிராமத்தை சேர்ந்த கட்சிக்காரர்கள், தம்பி டிவிகே விக்கி மற்றும் தோழமை கட்சியை சார்ந்த சகோதரர்கள் ராஜா வந்து மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதேபோல் தாசு, தம்பி தமிழ்நிதிக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமான முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் தம்பி பிரபாகருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பெருமைப்படுத்தியது அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதோடு அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து இன்னைக்கு தலைவர் போய் பார்த்திருந்தா எங்களுடைய இளம் தலைவர் அண்ணன் துரை வைகோ அவர்களையும் நான் இன்றைக்கு சந்திக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு இருந்தேன். ஆனால் அது முடியவில்லை. இருந்தாலும் நாளை மறுநாள் போன்ற தினங்கள் கண்டிப்பாக சென்று அவரை பார்த்து விட்டு வருவேன். இதோட ஒரு முக்கியமான நிகழ்வு இப்போ நான் இங்கே குறிப்பிட மறந்துவிட்டேன். என்னன்னா, நம்ம ஊர் எங்கள் கிராமத்தில் 2 ஏரி இருக்குது, பெரியேரி, சித்தேரியை ஆழப்படுத்துவதற்கு இன்னைக்கு மாவட்ட ஆட்சித் தலைவரை போயிட்டு சந்திப்பதற்காக போனோம். அது சம்பந்தமான வேலையை செய்துட்டு இருக்கோம். தலைவர் வந்து அந்த நிகழ்வுக்கு வருவதாக கூறியிருக்கிறார். மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.